டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியில் உள்ள 1.5 லட்சம் தெருநாய்களுக்கு ஆன்டி ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து ஊசி போடுவது சவாலான விஷயமாக உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மண்டலங்கள்ல நாள் ஒன்றுக்கு 3000 நாய்களுக்கு தடுப்பூசி போட திட்டமிட்டது. ஆனால் 1500 முதல் 2000 நாய்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போட முடிகிறது என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில மொத்தமா 1,80,000 தெருநாய்கள் இருக்கிறது எனவும் அதில் தற்போது 10,000 தெருநாய்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெருநாய்களுக்கு ஆன்டிராபிஸ் மற்றும் ஒட்டுண்ணி மருந்து என 2 வகை ஊசிகள் போடப்பட்டு வருவதாக மாநகராட்சி கால்நடை மருத்துவ அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தடுப்பூசி போடும் பணிகளை கால்நடை மருத்துவ கல்லூரி மாணவர்கள் மற்றும் பிரத்யேக பயிற்சி பெற்ற தன்னார்வலர்களும் ஈடுபட்டுள்ளதாக, பொது இடத்தில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிப்பது சவாலாக இருப்பதாகவும், இருப்பினும் தனித்தனியாக பிடித்து தடுப்பூசிகள் போடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நாய் தொல்லையை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அது சவாலான விஷயமாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.